காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன சிக்கல் என்னவா இருக்குது அப்படின்னா, மல்டிபிள் டைரெக்ஷன்ஸில் அவங்கள வாழ்க்கை இழுத்துட்டு ஓடுது, வேகமாக ஓடுது. ஃப்ரெண்ட்ஷிப்பு, படிப்பு, அது போக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று வருது, பேஷன் ஒன்று தனியாக வளர்த்துக்கிறாங்க, உடம்பை பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, ஜிம்ஸ்க்கு போகிறாங்க, ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அது போக சொசைட்டி ப்ரெஷர் போடுது, ஃபேமிலி ப்ரெஷர் போடுது. போதாததுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை சாப்பாட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போகிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறோன்னு சொல்லி லைஃப் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி தோணுது. இது எதுவுமே தப்பாக ரைட்டாங்கிறது கேள்வி கிடையாது. ஆனால் இது எல்லாமே ஒரு பாயிண்டில் ஒரு சிக்னலை நோக்கி, ஒரு டைரெக்ஷனை நோக்கி மர்ஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை கிடைக்கும். மர்ஜ் பண்ண எப்படி முடியும் அப்படின்னா அது முடியாது. அதுதான் இதில் ட்விஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி அது எப்படி எல்லாமே ஒன்றா சிங்க் ஆகும்? அது சிங்க்னோரைஸ் எப்படி ஆகும்? அது சிங்க்னோரைஸ் ஆகாது. அது ஒரு வேளை ஒட்டி நிற்கணும் அப்படின்னா ஏதாவது எல்லாமே ஒன்றா இருக்கணும், கொஞ்சமாவது ஒட்டி இருக்கணும். அந்த சிக்னல்ஸ் தான் ஃப்யூச்சர்ஸ்க்கு தேவை. ஸோ அந்த மாதிரி இல்லை, இதுக்கும் சிங்க் ஆகாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா விட்டுருங்க, அது பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லா ஆங்கிள்லேயும் டைவர்சிஃபைடாக கண்டிப்பாக ஓடியே ஆகணும். எல்லா பக்கமும் நம்ம எட்டி பார்க்கணும். அது உண்மையான ஒரு விஷயந்தான், அது நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் இது எல்லாமே ஒரு சிக்னலை நோக்கி நிற்கணும். அந்த அச்சாணி மாதிரி அது நிற்கலை, வாழ்க்கை போயிடும். அதை நிற்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியாது. அதனால் நிற்கிற மாதிரி விஷயங்களை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிடிச்சி பண்ணுங்க அப்படின்னா வாழ்க்கை நிற்கும்.